திரு அக்னீஸ்வரன், இந்துத்துவ சித்தாந்தத்தை பாஜக கூர்மைப்படுத்தும் வரை திராவிட சித்தாந்தத்தின் மூலமாக திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தும். இன்னொன்று, மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புங்கிறதான் திமுக வாக்கு வங்கியாக பார்க்குது, சிறுபான்மை மக்களோட ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சியாக பார்க்குற போது என்ன பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பெரிய அதிமுகவுடைய ஆசை எதுவும் நிறைவேறணும்னு எப்படி பார்க்க முடியும்? இதில் அதிமுக ஆசைன்னு நம்ம எதையும் கொண்டு வர போகிறோம்னு தெரில. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆசை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறது, அது வேறு விஷயம். இப்போ நான் இப்போ பேசுகிறது மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கம் தெளிவாக காய்களை நகர்த்துகிறது. என்னன்னா, நீங்கள் நிதிஷ்குமார் அவர்கள், அதே மாதிரி தெலுங்கு தேசத்தினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருவேளை இன்னைக்கு மெஜாரிட்டி அவர்கள்ட்ட இருப்பதனால அவங்கள புகழாரம் பாடிட்டு இருக்காங்க, பணத்தை நிறைய நிதிக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பட்ஜெட்டில். ஆனால் இப்போ 2018 திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஒருவேளை பணத்தை வாங்கிக்கிட்டு ஒருவேளை ரிவர்ஸ் கியர் போட்டுட்டாருன்னா இன்னைக்கு 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய திமுக பக்கம் ஒருவேளை சாஃப்ட் பெடலை வைத்துக் கொண்டால் இந்த ஆட்சியை நாம 29 வரைக்கும் நகர்த்திடலாம் என்கிற ஒரு வியூகம் தான். 26 பெரும் பாதிப்பை உண்டாக்கிடும் திமுக யோசிக்காதா? அதை பத்தி அந்த நேரத்தில் அவங்க கூட்டணி சரி செஞ்சுக்குவாங்க, அது வேறு விஷயம். அது மாநில அரசியல், மாநில சட்டமன்ற தேர்தல். இப்ப நான் இது சொல்லிடுறேன். இங்க நீங்க நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு கருத்தை சொல்லுகிறார். இதை பல பேரும் சொல்லுகிறார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறக்கிற போது அவர் விடுதலை பெற்று தான் குமாரசாமி ராஜா தீர்ப்பில் விடுதலை பெற்று தான் போனார். அதற்கு பிறகு அப்பீல் போனது. மாரிட்டர் நான் காசா இறந்ததற்கு பிறகு எந்த தீர்ப்பும் எந்த மனிதனுக்கும் செல்லாது, பொருந்தாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பளம் இத்தனை பேர் செத்தாங்களே, நீங்க விடுதலை ஆயிட்டீங்களே, அப்ப இறந்தவர்களுக்கு யார் தீர்ப்பு நீதி சொல்லுவது? அது வேற விஷயம். இப்ப அதெல்லாம் நம்ம இங்க பேசவே வேண்டாம். இப்ப நாம இப்ப கேட்பது இவங்களுடைய பாயிண்ட் படியே பாரு. அதாவது இந்துத்துவா வெற்றி பெறுகிறது, இந்துத்துவா வெற்றி பெறுகிறது. நான் மதத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் மதத்தை வைத்து அரசியல் செய்கிற ராமருக்கு சிலை வைத்த நீங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ராமரே உங்களை கைவிட்டுட்டாரா? 45 இடத்துல தோத்து போயிட்டீங்களா உத்தரப்பிரதேசத்துல? அப்போ 282 ஃபுல் என்ட்ரி கொடுக்குறீங்க. வாஜ்பாய் அவர்களே 200 தான் 280 தான் கொண்டு வந்தாரு. ஆனா நீங்க 282, அடுத்து 303. ஆனால் ராமருக்கு சிலை வைத்ததற்கு பிறகு 240க்கு வந்துட்டீங்களே. நீங்க மோடி அவர்கள் இன்னைக்கு மாநில கட்சியுடைய தயவை தேடுகின்ற நிலைமை வருது. ஆக இங்க சேஃப்டில இருக்கிறாங்க திமுக. ஆக அதுக்கு கூட்டணி கட்சிகள் பலம் வாய்ந்ததாக இருக்குதா இல்லையான்றத நாம இப்ப சொல்ல முடியாது. ஆனா இதுக்கும் அதிமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது. கூட்டணி கட்சிகளை திமுக ஏமாத்துது. ஆட்சியை தக்க வைப்பதற்காக திமுக பாஜகவுடன் நெருக்கம் காமிக்குது. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு பாஜக திமுகவுடைய உதவியை நாடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு சந்தேகங்கள் தான் இந்த நிகழ்வு. மூணாவது சந்தேகம் கரெக்ட் சார். ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு பாஜக திமுக தயவை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரப்போகிற மகாராஷ்டிரா ஹரியானா எலெக்ஷனில் சரியான தோல்வி காத்துக்கிட்டு இருக்கு பாஜகவுக்கு அப்படின்னு இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. தேசிய தலைவரையே அந்த கட்சியால் இன்னும் தேர்ந்தெடுக்க முடியல. தேசிய தலைவர் தேர்ந்தெடுத்தால் தான் மாநில தலைவரை மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகிரி. இவ்வளவுக்கும் திமுக தான் ஆபத் பாந்தவனா அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுடைய பார்வையில் இருக்கலாம். லட்டு இருக்குது. எனக்கு கூட சின்ன வயசில் வறுமையில் இருக்கும்போது ஒருத்தர் டீ குடிப்பாங்க, எனக்கு ஆசையாக இருக்கும். அந்த கஷ்டப்பட்டு வருது வேர்வையில், அவர் டீ குடிக்கிறா, அந்த டீ எனக்கு கிடைக்காதா அப்படின்னு. அது மாதிரி திமுக கையில் ஒரு கேக் இருக்குது. 40 out of 40 கிடைச்சதுக்கு என்ன பிரயோஜனம்னு எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா? இந்த 40 out of 40 தான் பல விஷயங்களை தீர்மானிக்குது. இப்போது பாஜக திமுக சைடு சாஃப்டாக போகிறதையும் அந்த 40 out of 40 தான் தீர்மானிக்குது. ஸோ ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேய்க்க. இந்த கதை தான் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பாஜக இஸ் இன் டீப் கிரைசிஸ். இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபி லீடர்ஷிப்புக்கும் இடையே ஒரு பெரிய ஃபைட் ஓடுது, மிகப்பெரிய ஃபைட். திமுகவுடைய கோரிக்கைகளுக்கு பாஜக தான் செவிசாய்க்குது, திமுக பாஜகவை நெருங்கலன்றீங்க? இல்லை சார், இப்போ அவங்க தான் பிரதமர். இப்போ ராஜ்நாத் சிங் வர்றாரு, பிரதமர் வர்றாரு, அமித்ஷா ஒன்றுமே பேசல. அமித்ஷா தான் ஆக்சுவலாக தமிழ்நாடு பாலிடிக்ஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா விதத்துலையும் டீல் பண்ணுறது அமித்ஷா தான். அவர் ஒன்றுமே பேசல. ஸோ இவங்க தான் கீழே இறங்கி வராங்களே தவிர பாஜக தான் கீழே இறங்கி வருது. திமுக லைட்டாக அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இறங்கி வரல. சரி பரவாயில்ல, வீட்டுக்கு வரவங்கள வாங்கன்னு கூப்பிடாம போங்க நான் சொல்ல முடியும். அப்படிதான் கேட்க நல்லா தான் இருக்கு.